திருநெல்வேலியில பேசுகிறவர் சொன்னார். அவர் குறிப்பிடுகிறவர் ஒன்றே ஒன்றைத்தான் சொன்னார். ஆண்டு முடிந்த கட்சிகளும் சரி, ஆளப்போகிற கட்சிகளும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் சரி, நாளை தமிழகத்தில் நான் ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மக்கள் வரிப்பணத்தில் இருந்து கூட ₹1 கூட நான் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய தளபதியை தவிர யாரும் இல்லை. ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்கப்பா தம்பி, இந்த கார் நேரம் ஆம்புலன்ஸ் விடுங்க, அது அங்க போகுது. ஆகவேதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்முடைய தளபதி ஒன்றை சொன்னார். வீரற்ற அத்தனை பேருக்கும் இடம் வாங்கி வீடுகள் கட்டி தரப்படும். இருசக்கர வாகனம் இல்லாத அத்தனை பேருக்கும் இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும். குடும்ப தலைவிக்கு 2500 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும். 10 லட்சம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என்பது ஆண்டிற்கு ஒரு பவனோடு 7000 பட்டுப்புடவை வழங்கப்படும். பெண்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரே ஒரு தலைவர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரே தவிர யாரும் இல்லை. விவசாயிகளை வாழ வைப்பது, தொழிலாளிக்கு திட்டம் தீட்டுவது, நெசவாளுடைய கண்ணீரை துடைப்பது, எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை. ஒருத்தர் கேட்டாங்க, இது எப்படி சாத்தியக்கூறு என்று கேட்டார்கள். தமிழக பட்ஜெட் 4,40,000 கோடி, ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி ஊழல், 5 ஆண்டிற்கு 5 லட்சம் கோடி மிச்சப்படுத்தினால் எதை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், தளபதி நாளை ஆட்சி ஆளுகிற போதுதான் நம்முடைய மாற்றங்களை உருவாகும். ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டார், 13 கட்சி கூட்டணி, 14 கட்சி கூட்டணி, நீங்கள் தனித்தே நிற்கிறீர்கள், என்ன செய்ய போறீங்க கேட்டார்கள். நான் அப்போது சொன்னேன், சிங்கம் தனியாகத்தான் வருமே தவிர கூட்டமாக வராது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் என்னை கவர்ந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவரை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 42 ஆண்டு காலத்திற்கு பிறகு உழைத்த என்னை ஒரே நிமிடத்திலே வேலுமணியும் சேர்ந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அதை தாங்கி பிடித்து எனக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை என்று ஏனென்றால் மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்தேன் அம்மாவு மறைவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொன்னேன் சொன்னால்,